மேடம் பேசும்போது வந்து தீர்வுகளுக்கான அந்த பாதையை நோக்கி நகரணும் அப்படின்ற ஒரு இதுவை முன் வச்சாங்க. இந்த இப்ப இருக்கக்கூடிய சமூகம் தீர்வுக்கான பாதையை நோக்கி தான் நகர்ந்து போகுதா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து பள்ளி கல்லூரியில தான் அதிக அளவு இந்த போன்ற பெண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க மேம்? அதாவது நமக்கு இந்த குற்றங்கள் பதிவாகி இருக்குல்ல, அதோட ஆவணத்தின் அடிப்படையில் வருடா வருடம் குற்றங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே சரியான முறையில் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் இல்லைங்கிறது தான் குறிப்பிடுது. இன்றைக்கி சிறப்பு நீதிமன்றங்கள், போக்சோ நீதிமன்றங்கள் இருக்குது. எத்தனை வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது, எவ்வளோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படுது, அந்த வழங்கப்பட்ட தீர்ப்புகளில் எத்தனை வழக்குகளில் குற்றவாளிகள் தண்டனைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க, எத்தனை குற்றம் செய்தவர்கள் தப்பித்து செல்கிறார்கள் அப்படிங்கிற அந்த குறிப்புகள்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சி அளிக்குது. அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா 4000 வழக்குகள், போக்சோ வழக்குகள் 4000க்கு மேலே வழக்குகள் பதிவாகியிருக்கு. அந்த ஆண்டோட இறுதியில் எத்தனை வழக்குகள் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்குன்னா ஏற்கனவே நிலுவையில் இருந்ததோடு சேர்த்து 9000 சொச்சம் வழக்குகள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதில் வெறும் 20% குற்றவாளிகள் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. தீர்ப்புகள் மேல்முறையீடு செஞ்சு அந்த மேல்முறையீடுங்கிற இடம் இல்லை. அரசு அந்த மேல்முறையீடை செய்யலை. தப்பித்து சென்ற குற்றவாளிகளை அப்படியே தப்பிக்க விட்டதுனால தான் குற்றம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இப்போ இன்றைக்கு தான் சொல்லியிருக்காரு குற்றவியல் வழக்குரைஞர், இன்றைக்கு தான் சொல்லியிருக்காங்க மேல்முறையீடு அரசு செய்யணுங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த கடந்த கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக இந்த மேல்முறையீடு நடவடிக்கை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களுக்காக மேல்முறையீடு அரசு செஞ்சுருக்காங்கன்னா செய்யலை. அந்த இடம் தான் நாம் இந்த இடத்துல அரசை நோக்கி நாம் வந்து கேள்விகளை வைக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். ஏன் செய்யலை? குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் இருக்குங்க. 80% பேர் தண்டனையே இல்லாமல் குற்றம் செஞ்சு தப்பிச்சு சந்தோஷமாக அவங்களும் ஜாலியாக அதே தப்பை திரும்ப செய்கிறதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்து அந்த தப்பை திரும்ப செய்ய வேண்டிய எண்ணத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க? அவன் செஞ்சு தப்பிச்சுட்டா நாமளும் அந்த தவறை செய்யலாங்கிற எண்ணம் தானே அங்கே பதியும். எப்போ வந்து குற்றங்கள் கட்டுப்படுத்தப்படும்? கடுமையான நடவடிக்கையும் தண்டனையும் வழங்கப்படும் போது நிச்சயமாக குற்றங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இப்ப சமீபத்துல அந்த தண்டனைகள் கடுமையாக்கக்கூடிய சட்டம் வந்து முதலமைச்சர் தாக்கல் செஞ்சிருந்தார்ல மேம். கரெக்ட். அது எப்படின்னா தண்டனை கடுமையா இருக்கு. நான் சொல்லுகின்ற இடம் அந்த விசாரணை, புலன் விசாரணை நடக்குது. அதன் பிறகு நீதிமன்றத்தில் கால தாமதம் ஏற்படுது அந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு. இந்த புலன் விசாரணை நடக்கிற இடத்திலேயே பல குளறுபடிகள் ஏற்பட்டு அதன் காரணமாக அது தண்டனைக்கே போறது இல்லைல்ல. நீங்க சட்டமன்றத்துல நீங்க சிறப்பா நீங்க வந்து புதிய சட்டங்கள்லாம் நாங்க செய்திருக்கோம்னு சொன்னது ஏற்புடையது. அதை நான் எதையும் நான் மாற்றி சொல்ல விரும்பல. ஆனா அது எப்ப குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும் போது. ஆனா தண்டனை நேரடியாவா கொடுக்குறாங்க? விசாரணைக்கு உட்படுத்தப்படுது. அதற்கு காவலர்கள் கரெக்டான முறையில் குற்றப்பத்திரிகை தயார் செய்யணும் எல்லாம் இருக்குல்ல. அந்த இடங்கள்ல ஒரு பெண் குழந்தையிடம் விசாரிப்பவர்கள் பெண் அலுவலரா இருக்கணும்னு சொன்னா கூட அங்க பெண் அலுவலர் கிடையாது. ஆண் அலுவலர் பெண் குழந்தையிடம் விசாரணை மேற்கொள்றாங்க. அப்போ இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே சரி, குழந்தை நலக்குழு இருக்கு, அந்த நலக்குழு எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கா? எல்லாரும் போய் நேரடியாக குழந்தைகளை நேரடியாக பார்த்து அவர்கள்ட்ட என்னமா நடக்குது உனக்குன்னு கேட்குறாங்கன்னா இல்லை. புரோட்டோகால் சரியாக ஃபாலோ பண்ணுறது இல்லை, நிர்வாக சீர்கேடு நடக்குதுன்னா கிருஷ்ணகிரியில் தொடர்ச்சியாக இந்த கடந்த 26 மாதத்திலேயே 221 போக்சோ வழக்குகள் இருக்கு. கடந்த வருடத்தில் மட்டுமே 130 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது காரணம் என்னன்னு பார்த்தா அங்கே குழந்தைகள் நலக்குழு கிருஷ்ணகிரியில் இல்லை. திருவண்ணாமலையிலிருந்து போகக்கூடிய சூழல். அதுவும் கடந்த 3 மாத காலமாக அந்த குழுவே அங்கே போகலை. நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பண்ண விஷயத்தெல்லாம் இப்போ தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரியை தான் மெயின் பண்ணி நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் சொல்ல வரேன். அது போல பிற மாவட்டங்கள்லையுமே இப்போ தருமபுரி மாவட்டத்தில் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அங்கே குழந்தைகள் நலக்குழு இல்லை. அப்போ எதையெல்லாம் ஆணையத்தில் ஆட்கள் இருக்காங்களா? இல்லை, ஆணையத்துக்கு ஆட்கள் போடலை. அப்போ இதற்கு பேர் தான் ஒரு சீர்கேடு, அதாவது நிர்வாக திறன் இல்லாமல் நீங்கள் எதை சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்யாமல், நான் நிச்சயமாக சொல்கிறேங்க, நான் அரசியல் பேச விரும்பலை. இன்றைக்கி மகளிர் தினத்தை அதுக்குமா நாம் குழந்தைகளை பெற்றிருக்கோம், பெண் குழந்தைகள் நல்லா இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அரசுக்கு என்ன கடமை இருக்குது, அந்த கடமையை ஏன் செய்யலை, ஏன் தவறுறாங்க, எந்த இடத்துல தனக்காக வேணும்னா கள்ளக்குறிச்சி வந்து கள்ளச்சாராய வழக்கு நடக்கும்போது அதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியுதுல்ல, அந்த இடத்துக்கு போறாங்கல்ல. அப்படி இருக்கிற நீங்க ஏன் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான குற்றங்கள்ல 80% பேரை எப்படி நீங்க நிரபராதியா அறிவிச்சிருப்பாங்க? எப்படிங்க 80% பேர் நிரபராதியா இருந்திருக்க முடியும்? குறைந்தபட்சம் எந்த இடத்துல உண்மையிலே இவர் தான் குற்றவாளின்னு தடை அறிவியல் மூலமாக தெரிந்த பின்னரும் கூட அந்த குற்றவாளிக்கு தண்டனைகள் கிடைக்காம தப்பித்து செல்லக்கூடிய அளவுக்கு இங்க சட்டம் இருக்கா? அதற்கு கூட நீங்க மேல்முறையீடு போகலையே. ஏன் போகல? அது அரசோட அலட்சிய போக்கு. அந்த அலட்சியத்தை நீக்கி
உண்மையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கிறது தான் என்னை போன்றவரோட ஒரு ஒரு பெரிய கோட்பாடாக நான் வந்து ஒரு கோரிக்கையாக தாழ்மையுடைய நான் அரசிட்ட கேட்க விரும்புகிறேன். ஏன் பெண்களை வஞ்சிக்கிறீங்க? இதில் அரசியல் இல்லை, தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயோ நீங்க கொடுக்கக்கூடிய இலவச பேருந்தோ அதுக்கு பேரு பெண்களுக்கு நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் கிடையாது. அந்த பேருந்துல போய் பேருந்து நிலையத்தில் நிற்க முடியல, இங்க கஞ்சா போன்ற பிற போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு அந்த இடத்துல இருந்து கூட கடத்தி கொண்டுட்டு போய் ஆட்டோவில் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய நிலை இருக்கு. அதை தடுக்க முயற்சி செய்யுங்க. அதுதான் உண்மையான பெண்களுக்கான ஆட்சியாக அமையும். அதை நோக்கி தான் நான் பயணம் பண்றேன். எல்லாருக்குமே முக்கியம் என்ன, வீட்டை விட்டு வெளியில பெண் வந்தாதானே பெண் முன்னேற்றம். கண்டிப்பா வீட்டை விட்டு பெண் வர்றதுக்கு யோசிக்கும் போது இங்க குழந்தைகள் திருமணம் நடத்துறாங்க. ஏன்னா ரொம்ப சமூகம் சீரழிஞ்சிட்டு இந்த சமூகத்துல நம்ம குழந்தைய வளர்க்கறதை விட சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை பெற்றோருக்கு ஏற்படுத்தப்பட்டது. இதையெல்லாம் எல்லாவற்றையுமே ஆழ்ந்து சிந்திச்சு உள்ள இறங்கி களத்துல என்ன நடக்குதுங்கிறத முதல்வர் தெரிஞ்சுக்கணும். அதை விடுத்து விட்டு மேலோட்டமாக பேசுவது மட்டும் அரசியல் இல்லை, செயல் தான் அரசியல். செயலை கொண்டுட்டு வாங்க, நாங்களே பாராட்டுறோம். இன்னைக்கு வழக்குகள் குறைந்து சென்ற ஆண்டை விட குறைஞ்சிருக்குன்னா நம்ம பாராட்டலாம். சென்ற ஆண்டு 4500 இருந்தது, இந்த ஆண்டு 6970 மாறி இருக்கு. அதாவது 23க்கும் 27க்கும் உள்ள வித்தியாசம். இன்னும் 2025 இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளவே நூற்றுக்கணக்கான குற்ற வழக்குகள் பதிவாயிருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள். அப்படி இருக்கும்போது எங்களுடைய மனம் பதைக்குது. இந்த நிலை இன்னும் நீடிச்சிச்சுன்னா எப்படி நாம இங்க சமூகத்துல ஒரு 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 சேஃபா இருக்குங்கிற ஒரு உணர்வோட நம்ம இருக்க முடியும்? பாதுகாப்பா இருக்குங்கிற உணர்வே இல்லாம போயிட்டு ஒரு 10 நிமிடம் குழந்தைகளை தனியாக கீழே இறங்கி விளையாட விட முடியல. கண்டிப்பா இதுதானே நிலைமை, உண்மையான நிலைமை தானே. அப்ப இதையெல்லாம் தடுத்து பெண் குழந்தைகள் மன நிம்மதியோட இங்க இருக்கணும், பெண்கள் பாதுகாப்போட வேலைக்கு போகணும், வரணும், போகணும். இந்த நிலைமை உருவானாதான் உண்மையான மகளிர் தினத்தை கொண்டாட முடியும். இப்ப கொண்டாடப்படுவது அப்படிங்கிறது நாம இப்போ ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறதுனால மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதில் உண்மைத்தன்மை இல்லை. என்னை போன்றவர்களால் மனதார கொண்டாட முடியல. கொண்டாடும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை. ஊதிய உயர்வு வேணும், சமத்துவம் வேணும், பாலியல் சமத்துவம் குறித்து ஐநா வரைக்கும் பேசுகிறாங்க. உலக அளவில் டாபிக் இருக்குது, பாலியல் சமத்துவம் இன்றளவும் இருக்குது. ஆனால் அதில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? அதில் எந்த இடத்துல முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத உற்று நோக்கி பார்த்தா பொருளாதாரத்தில் பின்னடைந்து தான் இருக்காங்க பெண்கள். அந்த பொருளாதார உயர்வை நோக்கி போகணும்னு முயற்சி செய்யற இடத்துல கூட இன்னும் ஒரு பெரிய இடத்தையெல்லாம் சென்றடைய முடியல. இதை சென்றடைய வந்து பெண்கள் வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணப்படுதா? அந்த பிம்பம் வந்திருக்கு, அந்த பிம்பம் நிச்சயமாக வந்திருக்கு. ஆனா அந்த பிம்பத்தை தாண்டி அவர்கள் உண்மையாகவே, நான் சொல்றது புள்ளி விவரத்துல வரணும். இன்னைக்கு 5% பேர் தான் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது, 50% பேர் உயர்ந்துட்டாங்க அப்படின்னு வந்தா தானே நாம வந்து ஆமா பெண்கள் உண்மையிலேயே பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த பொருளாதாரத்துல உயரணும், பெண்கள் முன்னேறணும்னா அதற்கு முதல்ல பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் அடிப்படையாக தேவைப்படுகிறது. ஏன்னா வெளியில போகணும் அப்படிங்கிற நிலை வரும்போது அந்த வீட்டு ஆண்கள் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, போக முடியாது, இந்த நேரத்தில் அங்கே போக முடியாது, இந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது, நீ பள்ளிக்கூடமே போக வேணாம், அங்கே வாத்தியார் சரி இல்லையா, ஸ்கூல்ல நிப்பாட்டிடுவோம், கல்லூரிக்கு போவோம், நம்ம கல்லூரியில் இது மாதிரி நடக்குதா, கல்லூரிக்கு பள்ளிகளுக்கெல்லாம் கூட வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ்லாம் சொன்னாரு இந்த மாதிரியான ஒரு இதற்கு முன்னாடி அவங்க மேலே அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருந்தால் கூட உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அவர்கள் மீது உடனே பணியிடை நீக்கம்லாம் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம், அதற்கான ஆய்வுலாம் நடத்தப்படுதுன்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆய்வுகளும் நடத்தப்பட்டு தானே வருது. பணியிடை நீக்கம் செய்யறது தண்டனை கிடையாதுமா, நிச்சயமாக இது மாதிரி இல்ல இந்த மாதிரி குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டால், நான் என்ன சொல்றேன்னா உறுதி செய்யப்பட்டால் அவர்களை பணியை விட்டே நீக்குங்க. இங்க பலர் காத்திருக்காங்க, அரசு வேலைக்காக பலர் காத்திருக்காங்க, படித்தவர்கள் தகுதியானவர்கள் பலர் இன்னைக்கு வரிசையில் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தகுதியற்ற பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் இது போன்று நடந்துக்கிறார் என்றால் அவரை வந்து நீங்க வந்து இடைநீக்கம் பண்றதோ வேற இடத்துக்கு மாத்துறதோ அதற்கு ஒரு தண்டனையாக அமையாது. அவருக்கு அரசு பணியே வேண்டாம். அந்த அளவுக்கு குற்றம் உறுதி செய்யப்பட்டால் விசாரணை செய்து முடித்த பிறகு, ஏன்னா நான் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்லுவேன், ஒரு பெண்கள் கொடுக்கறதுனால எல்லாமே குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறதையும் உயர்நீதிமன்றங்கள் பல மாநிலங்கள்ல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதனால நான் ஐம் நாட் சப்போர்ட்டிங் உமன் கம்ப்ளீட்லி, அப்படியே பிளைண்டா போய் பெண்களுக்காக நான் பேச விரும்பல. ஆனால் பச்சை குழந்தைகள் மாணவிகள் பள்ளிக்கூடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதுல உண்மைத்தன்மை நிச்சயமாக இருக்கும். அந்த இடத்துல பொய்க்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அது போன்ற இடங்கள்ல குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுங்க, அரசு பணியிலேருந்து நீக்குங்கிற திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கே நான் சொல்றேன். சரிங்க, அவருக்கே நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். அவருக்கே தெரியும்ல பலர் வேலைக்காக காத்திருக்காங்கிறது, காத்து போராட்டம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது அந்த குற்றவாளிகளுக்கு எதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்கிறேன். சரி மேம், தொடர்ந்து பேசுவோம்.